அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, காளி. இந்த காளி அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு, அந்த பெயருக்கு, அந்த அற்புதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத உங்களோட பேச போகிறேன். காளியை பற்றி நிறைய நான் பேச போகிறேன். காளியை வீட்டில் வச்சு வணங்கலாமா, பெண்கள் வணங்கலாமா, ஆண்களை வணங்கலாமா, யார் வணங்கணும், யார் வணங்கக்கூடாது, இது போன்ற அதர்வன வேத ரகசியங்களை வெளிப்படையாக தொடர்ந்து நமது உருமாதிரியின் சேனலில் பதிவிட போகிறேன். காளிங்கிற அற்புத சக்தியை பற்றி நீங்கள் உணர்ந்துட்டா, அதை அறிந்து விட்டால், அதை நீங்கள் உங்களுக்குள் கண்டுபிடித்து விட்டால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. எனவே இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காளியை பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், சரிங்களா? காளி, இந்த காளி அப்படிங்கிற வார்த்தையை பிரித்து எழுதுனா எப்படி இருக்கும் பாருங்க. டிஸ்பிளேல காட்டியிருக்கேன் பாருங்க. இக்கு ப்ளஸ் ஆ ப்ளஸ் இல் ப்ளஸ் இ, இதுதான் காளி. காங்கிற வார்த்தையை தனியாக பிரிங்க, லீங்கிற வார்த்தையை தனியாக பிரிக்கணும். காவை தனியாக பிரித்தா இக்கு ப்ளஸ் ஆ, லீயை தனியாக பிரித்தா இல்லு ப்ளஸ் இ, காளி. இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த காளிங்கிற அந்த தேவி எதை உணர்த்துறா அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இக்கு அப்படின்னா என்ன தெரியுங்களா? பரபிரம்மம். பரபிரம்மம் அப்படின்னா என்ன? எல்லையற்ற, எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கக்கூடிய சக்தி, அதுதான் பரபிரம்மம். எல்லா இடத்துலையும் இருக்கும். பரபிரம்மம் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடிய சக்தி தான் பரபிரம்மம். அதை தான் அந்த இக்குங்கிற அந்த எழுத்து குறிக்குது. இரண்டாவதாக ஆ. ஆங்கிற அந்த சொல் நமக்கு உணர்த்தும் பதம் என்னன்னா முடிவில்லாத தன்மை, அதுதான் ஆ. மூன்றாவது எழுத்து இல். இல் அப்படின்னா ஆதி, எல்லாவற்றிற்கும் முதன்மையானது, அதுதான் இல். அதை நீங்க பரமாத்மான்னு சொல்லிக்கலாம், முதன்மையான சக்தின்னு சொல்லிக்கலாம், ஆதி சக்தின்னு சொல்லிக்கலாம். நீங்க எதை நினைச்சாலும் அதற்கு முந்தையது இருக்கக்கூடியது தான் இல் அப்படிங்கிற அந்த எழுத்து குறிக்கும் பதம். அடுத்ததாக ஈ. ஈனா காண முடியாதது, அதாவது சூட்சமமாக இருக்கக்கூடியது. அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்தி பாருங்க. காளி என்ற அந்த மந்திர சொல்லுக்கு, அந்த நாமத்துக்கு அர்த்தம் என்னன்னா எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடிய முதன்மையான சக்தி, அதே சமயம் முடிவில்லாத சக்தி, சூட்சமமான சக்தி அப்படின்னு தான் அர்த்தம் இந்த காளிங்கிற அந்த வார்த்தைக்கு. உங்க உடலுக்குள் காளி சக்தி இருக்கு. நீங்க எதை பார்த்தாலும் காளி இருக்கு, எங்க பார்த்தாலும் காளி இருக்கு. நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சக்தி காளி சக்தி. சிவனும் சக்தியும் சேர்ந்தாதான் உலகம். அதை போல நமது உடல்ல ஈஸ்வருடைய சக்தியும் காளி தேவி சக்தியும் கண்டிப்பாக இருக்கு. நீங்க எதை நினைத்தாலும் அதற்கு முதன்மையானது காளி சக்தி தான். எனவே காளிங்கிற அந்த தெய்வத்தை நாம் வணங்க ஆரம்பிக்கும் பொழுது, அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. வணங்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நமக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். நமக்கு அந்த ஞானம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எது சரி எது தவறு அப்படிங்கிற ஞானம் வந்துருச்சு, இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற ஞானம் வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில வெற்றி தான். எந்த விதமான கஷ்டமும் வராது, எந்த விதமான துரோகத்துக்கு ஆளாக மாட்டோம், எந்த விதமான தீய சக்தி நம்ம கிட்ட வராது. அப்பேற்பட்ட எல்லா இடத்திலும் இருந்திருக்கக்கூடிய இந்த காளி தேவியை வணங்குவதால் பல அற்புதங்கள் நமது வாழ்க்கையில் நடக்கும். அடுத்தடுத்து இதை பற்றி நிறைய உங்களோட பேச போறேன். தொடர்ந்து நமது சேனலோட பயணம் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, மாந்திரீகம் ரொம்ப புனிதமான ஒரு கலை. ஆனால் மாந்திரிகம்னு சொன்னாலே இன்றைய காலகட்டத்தில் ஏமாற்று வேலை, அல்லது மை வச்சிருவாங்க, அல்லது கெட்டது பண்ணிடுவாங்க, அல்லது குடும்பத்தை பிரிச்சிருவாங்க, அல்லது செய்வனை வச்சிருவாங்க, இப்படின்னு தான் 100% பேருக்கு ஞாபகம் வரும். ஆனால் மாந்திரிகங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து நம்ம காப்பாற்றி நாம் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோமோ அதை சாதித்து தரக்கூடிய தெய்வத்தின் அருளை பெறக்கூடியது தான் இந்த புனிதமான மாந்திரிகம். இந்த அற்புதமான தெய்வீக நல்ல விஷயங்களை மட்டும் பயன்படக்கூடிய மாந்திரீக கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் டிஸ்பிளேல தெரிவித்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக 21 பாடங்களாக ஒரு மாந்திரிக வித்தை என்ற வித்தை தற்பொழுது பயிற்சியாக தரப்பட்டு கொண்டிருக்கின்றது. வாருங்கள் மாந்திரிக உலகத்திற்கு. மாக்காளியே நமக.